எத்தனை தடவை வீடை க்ளீன் பண்ணாலும் வீடு குப்பையாக தாங்க போயிட்டுருக்கு. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், தேவையில்லாத பொருளை குப்பையில் போட்டுறணும் ஃபஸ்ட்டு. அதை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தாலே அப்படி தான் ஆகும். அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை காலைல 6 மணிலேருந்து ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க. நான் இப்போ தான் எந்திரிச்சு கிச்சனுக்கே வந்தேன். நேற்று வேறு வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்தது எடுத்து வைக்கவே இல்லை. சரி ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நீட்டாக ஆஞ்சு உள்ளே வச்சுட்டு கீரை வேற ஆயாமல் இருந்துச்சு. அத்தையே ஆஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொண்டு போய் கொடுத்து ஆய சொல்லியாச்சு. மத்தியானத்துக்கு ஏதாச்சும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து உளுந்தங்களிக்காண்டி உளுந்து அரிசி வெந்தயம்லாம் போட்டு ஊற வச்சுட்டேங்க. என்னன்னே தெரில, ஏதாச்சும் ஒரு அதிகமாக வேலை பார்த்தோம்னா உடம்பு வலி தாங்க முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் உளுந்தங்களி எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் உளுந்துக்கு 1/2 டம்ளர் அரிசி, ஒரு 4-5 வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். கட்டிப்படாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இறக்க போகையில் வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டணும். நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி செஞ்சேன். இதுவே எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு பண்ணி இது வரைக்கும் செஞ்சதே இல்லை நானாவே. சரி இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாமேன்னு சொல்லி செஞ்சுட்டேன். உளுந்தங்களிக்கு நல்லெண்ணெய் தாங்க மெயினே. அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பாடி பெயின் இந்த குறுக்கோலி இருக்கவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.